நேரமாச்சு இன்னும் எந்திரிக்கல போல இருக்குது. டேய், என்ன காருக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற? வெள்ள வாடா. என்ன எது காருக்குள்ள படுத்துட்டு இருக்கிற? நைட்டு லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள, அதான் கதவை தட்ட வேணான்னு காருக்குள்ளேயே படுத்துட்டேன். என்ன சொல்றியோ? பொய் பேசாத. பாரதி கூட சண்டை போட்டதானே? பாரதி கூட சண்டையை போட்டு கதவை தட்டின கையை தட்டினு ஏன்டா? மாப்பிள்ளைக்கு பாரு, அம்மா வீட்டு விட்டு போனதுக்கு பாரதி வேணா காரணமா இருக்கலாம், ஆனா அவன் காணாம போனதுக்கு பாரதியில காரணம் கிடையாது. எனக்கு புரியுது மாப்பிள்ள, ஆனா என் அம்மா வாச்சே, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, நான் உங்களுக்கு நடுவில் வரமாட்டேன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க இங்க கூட இல்லைன்னா எங்களுக்குள்ள சந்தோஷமே இருக்காதுன்னு புரிஞ்சுக்காம போயிருக்காங்க மாப்பிள்ள. எனக்கு என்னமோ உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரோ நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. நீ யோசிச்சு பாரு, தமிழ் அன்னைக்கு காணாம போற, கடத்திட்டு போறான் ஒருத்தன், தமிழ் மேல ஒரு சின்ன கீரல் கூட விழல, கடத்தினவன் உங்ககிட்ட பணமும் கேட்கல, போய் அவனை அடிச்சு கேட்டா என்ன சொல்றான், ஏதோ முகம் தெரியாத எவனோ ஒருத்த பணம் கொடுத்து கடத்த சொன்னா அதுக்கு மாட்டிக்கிட்ட உங்க அம்மா பேரை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுதுற. இந்த அறிவு சுவேதாவும் இங்கே தானே சுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க பண்ணியிருப்பாங்களோ? அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைடா. அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாமே எங்கள் அம்மா எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால மனசு மாதிரி 2 பேரும் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காங்க. அப்படிலாம் எல்லாத்தையும் நம்பாதரா. நீ இருந்தாலும் உஷாரா இரு. நீ என்னதான் நீ பாலை ஊற்றி ஓனாயை வீட்டில் வச்சு வளர்த்தாலும் ஓனாய்க்கெல்லாம் ரத்த வாடமா இருக்காதுரா. இவங்களாம் அந்த மாதிரி தானே. நான் சொல்றேன் பாரு, உனக்கு இருக்கிறதுல பெரிய எதிரி அவனுக்கு தான். அவனுக்கு பண்ணாம வேற யார் பண்ணியிருப்பா? ஒருவேளை எங்க மாமன் பண்ணியிருப்பானோ? சொல்றா, எங்க மாமன் பண்ணியிருப்பான்னு உனக்கு தோணுது? சொல்றா கேக். அந்த ஆள் நடவடிக்கையே கொஞ்சம் நாளா சரியில்லடா. நல்லவன் மாதிரி தான் இருக்கான், ஆனா திடீர்னு அவனுக்குள்ள இருக்கிற பாம்பு வெளியே வந்துட்டே இருக்கு. டேய், உன்கிட்ட தானே கேட்கிறேன், அந்த ஆள் பண்ணியிருப்பான்னு உனக்கு தோணுதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா ராஸ்கல்? டேய், அப்படி என்ன பண்ணாரு? தமிழ கருத்து சொன்னதே இந்த ஆள் தாண்டி. எல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. அழகு அழகு அழகு. ஏய், உன்னதாண்டா கேட்கிறேன், எங்க மாமன் பண்ணியிருப்பான்னு உனக்கு தோணுதா?
அவர் ஏன்டா அதெல்லாம் பண்ண போறாரு? வேற யாரா பண்ணுவா? தெரியலடா. இப்போ என் மைண்டு முழுக்க அம்மாவை தேடுறதுல தான் இருக்கு. நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுடா. டேய் அதெல்லாம் சேர்றா, அதுக்கு நீ ஓயாம பாரதி கூட சண்டையாட போட்டிருப்ப. டேய் ஒரு நண்பனா சொல்றேன்டா, கேட்டுக்கு சரியா? பாரதி பண்ணது எல்லாமே தப்பாவே இருக்கட்டும், ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க இதெல்லாம் வேணும்ட்டேலாம் பண்ணல. அந்த நேரத்தில் ஒரு கோவம், அந்த நேரத்தில் ஒரு ஆத்திரம், அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்குமே தவிர தயவு செஞ்சு பாரதி தப்பா நினைச்சிடாது. டேய் அப்படியே இந்த மாதிரி சண்டை கிண்டன்னு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு ராத்திரி தாண்ட விடாதுற. என்னடா இது எனக்கு நீ சொன்ன அட்வைஸ் ஞாபகம் இருக்குதா உனக்கு? புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா அதை ஒரு ராத்திரி தாண்ட விடக்கூடாதுன்னு நீ தாண்டா எனக்கு சொன்ன. நம்ம மேல தப்பே இல்லைனாலும் பொண்டாட்டி காலில் விழுகணும்னு நீ தாண்டா சொன்ன. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச பிரச்சனையை பத்தி பேசாம இருக்கணும்னு நீ தாண்டா எனக்கு சொன்ன. அதாண்டா நான் இப்போ உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்தாரு கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, போய் பாரதிக்கிட்ட பேசு. காஃபி போட்டு கூடன்னு சொல்லிட்டு காப்பியை குடி. அதுக்கப்புறம் நிம்மதியாக உட்காந்து யோசி, அம்மா எப்படி தேடணுன்ற யோசனை தானா வரும். புரியுதா இல்லையாடா உனக்கு? ஓ எனக்கு வேலையா இருக்குதுடா, சரியா? இந்தா காஃபி குடி. வேணாண்டி, மனசுக்கு எதுவும் ஒட்டவே மாட்டேங்குது. காஃபி குடிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. குடி குடிடி. பாரதி இங்க பாரு, ஆதி உன்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு நீ வருத்தப்படுறதும் சரி, அழறது கூட சரிதாண்டி. ஆனா ஆதி சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரு தொலைச்சிருக்கிறது அவரோட அம்மாவடி. அவர் உன் கூட சண்டை போடாம இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கும் அதாண்டி பயமா இருக்கு. நேத்து அவர் அம்மா மேல அவருக்கு இருக்கிற பாசம் என் மேல கோவமா மாறாம இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்றாரு. ராத்திரி ஆதி தூக்கத்துல இருந்து வெளியில போறாரு. போய் காருக்குள்ள கதவை அடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. ஏய் எப்படி உடனே நார்மல் ஆக முடியும் ஒரு மனுஷன்? அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவரு பயந்துட்டே தாண்டி இருப்பாரு உள்ளுக்குள்ள. போதா குறைக்கு உங்க அத்தையும் லெட்டர்ல உங்க 2 பேருக்கு நடுவுல இனிமே வரமாட்டேன்னு எழுதி வர வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு மேபி அவரு ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன்டி. ஆனா நான் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். என்ன நடந்தாலும் ஆதி உன்கிட்ட கோவமா பேசினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, நீ மட்டும் ஆதி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசிராத. அது உங்க சண்டைய ரொம்ப பெருசாதான் ஆக்குண்டி. புரியுதுடி. உங்க அத்தையால ஆதிய பிரிஞ்சு ரொம்ப நாள் எல்லாம் இருக்க முடியாதுரி. கண்டிப்பா திரும்பி வரதான் போறாங்க, நீ பாரு. வரணும்டி. அவங்க வந்தாதான் என் வாழ்க்கை சரியாகும். இல்லன்னா ஆதி என்ன முடிவெடுப்பார்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏய் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுரி. ஆதி ஒண்ணு அவ்வளவு மோசமானவர் இல்ல. நீ தேவையில்லாம எதையாவது போட்டு யோசிக்காத. ஆண்டாள், அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஏய் என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்குடி. நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. ஒரு தடவை வாழ்க்கையை தொலைச்சவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா அதை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அத நான் அன்னைக்கு அலட்சியப்படுத்தி இன்னைக்கு அந்த வாழ்க்கை என்ன அலட்சியமா பாக்குற மாதிரி இருக்கு. ஆதி மேல இருக்கிறது வெறும் அன்பு மட்டும் இல்லடி, அது ஒரு நம்பிக்கை. எதுவுமே இல்லாத எனக்கும் என் பொண்ணுக்கும் நான் இருக்கேன்னு தைரியம் சொல்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு தோணும். அப்படியே வாழ்ந்தா கூட அது கடமைக்குன்னு வாழ்ற வாழ்க்கையா தான் இருக்கும். எப்போ நம்ம காலம் முடியும்னு ஏங்கி ஏங்கி வாழ்ந்துட்டு செத்துருவோம். அது ரொம்ப கொடுமடி. ஏய் எனக்கு எல்லாமே புரியுதுரி. நீ அந்த அளவுக்கு எல்லாம் எந்த கஷ்டமும் படமாட்ட.
ஆண்டவ உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான். இங்க பாருடி, இதுக்கப்புறம் கஷ்டம் வந்துச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல ஆண்டாள். வலியோட கூட வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், ஆனா குற்ற உணர்ச்சியோட வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நரகத்தை விட கொடுமை. அது நடந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட வேண்டுதலே. ஏய், அதெல்லாம் எதுவுமே நடக்காதுரே. நீ முதல்ல போய் ஆதிக்கிட்ட பேசு போ. அவரு பேசலன்னு வச்சுக்கோயேன், நீ பேசு. அவரு கோவப்பட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவர்கிட்ட நீ முதல்ல பேசிட்டு மட்டும் இரு. எல்லாமே சரியாயிடும்டி. ஆதியால உன்கிட்ட பேசாமையும் இருக்க முடியாது, உன்னாலையும் அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. பேசினா எல்லாமே சரியாயிடும். சரி, நீ முதல்ல காஃபியை குடி. இப்பதான் வீட்டுக்குள்ள ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சுது, அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. பாவம் ஆண்டாளு மனசு உடைஞ்சு போயிட்டான். விடுங்க சார், அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்போம், ஏதாவது பாவம் கூட பண்ணியிருப்போம். அது கிடைச்ச தண்டனையா இதை நினச்சிக்க வேண்டியதுதான் சார். நீங்க அப்படி பண்ணீங்கன்னு நான் சொல்லலை சார், உங்களை அறியாம மேபி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. நாமெல்லாம் மனுஷங்க தானே சார், தப்பு பண்றதும் பாவம் பண்றதும் இயற்கை தானே. என்ன ஒண்ணு, அதை யாருக்கு பண்றோங்கிறதுல தான் நம்ம மனுஷங்களா இல்ல மிருகமானு புரியும். நீ சொல்றது கரெக்டு ஆதி. ஆரம்பத்துல என் மகளுக்கும் அழகருக்கும் நான் செஞ்சதெல்லாம் பாவம் தானே, அதனால கூட எனக்கு இப்படி ஆயிருக்கும் இல்ல. நான் அப்படி சொல்லலை சார், அதெல்லாம் நீங்க ஆண்டாள் மேல வச்ச பாசத்திலையும் அழகர் மேல உள்ள கோபத்திலையும் செஞ்ச சின்ன சின்ன விஷயம். அதெல்லாம் பாவ கணக்கில் சேராது சார். நீங்க வேற ஏதோ பாவம் பண்ணிருக்கீங்க. தெரியல ஆதி, நான் செஞ்சாலும் செஞ்சிருப்பேன். எப்ப ஆதி, அம்மாவை பத்தி செய்தி தெரிஞ்சுதா? அம்மாவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். ஆனா தமிழை கடத்த சொன்னது யாருன்னு தான். ஒரு நிமிஷம். நடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்க தானே சார். ஏபாடி, நீ அதை எப்படி நீ கேஸை வாபஸ் வாங்கிட்ட? தமிழை கடத்தினவ இன்னுமா இந்த ஊர்ல இருப்பான், இந்நேரம் வெளியூர் போயிருப்பான்ல.
எங்கே சார் போகிறான்? ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ இல்லை கேரளாவுக்கோ எங்கெங்கே தான் போவான். நமக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு சார். அதுவும் இல்லாமல் அவன் பாவம் சும்மா பணத்துக்காக வேலை செஞ்சவன். அவனுக்கு வேலை கொடுத்தவனே இங்கே தானே இருப்பான். அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னு வைங்க, இருக்கிற கோவத்துக்கு அவனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவனை நான் பிடிச்சேன்னு வைங்க, போலீஸ்டெல்லாம் விட மாட்டேன். நானே என் கையால் அவனை அடிக்கிற அடியில் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இதை விட மோசமான நிலைமையில அவன் கிடப்பான் சார். பாதி நீ என்னப்பா ரவுடி பை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? படிச்சவ மாதிரி பேசுப்பா. சார், என் பொண்ணு விஷயத்துல நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார். ரவுடிக்கு ரவுடி தான், வில்லனுக்கு வில்லன் தான். சரி விடுங்க சார், இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. எப்படியும் அவன் நம்மக்கிட்ட மாட்ட தானே போகிறான். அப்போ நீங்களும் கூட தானே இருப்பீங்க. அப்போ பாருங்க சார், தமிழ் எனக்கு எவ்வளோ பிடிக்கும், தமிழ் மேலே கையை வச்சா என்ன நடக்கும்னு அப்போ தெரியும். சரி சார், உடம்ப பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இப்படி ஆனதை காரணமாக வச்சு ஆண்டாளையும் அழகரையும் அவங்க வீட்டுக்கு போக விடாமல் பண்ணிடாதீங்க சார். பண்ணிடாதீங்கன்னு நான் உங்களை சொல்லலை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். நீங்களே இப்போ தான் மனசு வந்து அவங்கள ஏற்றுட்ருக்கீங்க. அவங்களுக்கும் இப்போ தான் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை கெடுத்துட வேண்டான்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சொல்கிறேன். என்னடா அவன் இப்படிலாம் சொல்கிறானேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு தமிழை எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இதை அழகரையும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன் சார், ப்ளீஸ். என்னப்பா நீ, என்னாலெல்லாம் அவன் வாழ்க்கை கேட்டாது. நான் பேசுகிறேன் எல்லாருக்கிட்டையும். சரி சார், நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். தண்ணி இங்கே பக்கத்தில் வச்சிடுறேன், பிடிச்சிக்கோங்க. வரேன் சார். சரி. என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான்? ஒருவேளை தமிழை கடத்த சொன்னது நான் தான் கண்டுபிடிச்சிருவானோ? விடக்கூடாது, அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்.